எப்படி போய்கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் இருக்கிறார்களா? இன்று ஞாயிற்றுக்கிழமை அநேக சுகபோகங்களை அனுபவிக்கும்படி இந்த உண்மையான சத்தியத்தை விட்டு விலகி உலகத்தோடு சேர்ந்து அநேக இச்சைகளுக்கு தன்னை உட்படுத்துகிறார்கள். அதே போல அமெரிக்க மாகாணத்திலே ஒரு கொடூரன் ஒருவன் சிறு பிள்ளைகளை கற்பழித்து அவர்களை சித்திரவதை செய்து அவர்களை மாமிசத்தை அறுத்து அதை சமைத்து பார்ட்டியிலே உணவாக கொடுத்தார்கள். அவ்வளவு கொடூரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளை கலைத்து சென்று அவருக்கு அங்கு ஒரு மலர் ஒன்று உண்டு. அந்த மலர் இருக்கிற ஏஜென்சி கொடுத்தால் அவர்கள் மயங்கி விடுகிறார்கள். அந்த மயக்கத்திலே என்ன செய்கிறேன் என்று தெரியாதபடிக்கு அதை 20 வருடமாக செய்து கொண்டிருந்தான். இப்பொழுதுதான் பிடிபட்டிருக்கிறான். அவன் மறித்து விட்டான். இந்த உலகம் உண்மையை விட்டு விலகுகிறது. சத்தியத்தை கேட்பதற்கு மனம் இல்லை. இன்றைக்கு அநேகருக்கு ஆலயத்துக்கு போக மனம் உண்டு. எதுக்காக ஆலயத்துக்கு? நாம் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகலைன்னா கேட்பார்கள், அருகில் உள்ளவர்கள் கேட்பார்கள். அடுத்தது, ஆலயத்துக்கு போகலைன்னா நம்முடைய பதவி பறிபோய்விடும். நாம் ஆலயத்துக்கு போகவில்லை என்றால் நம்முடைய கௌரவம் குறைந்து விடும். எப்படி போவாங்க? நகையெல்லாம் நிறைய போட்டுட்டு கார் எடுத்துட்டு போய் இறங்கினா யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அவங்க போவாங்க, எப்போ உட்கார இடத்துல உட்காருவாங்க, வந்துடுவாங்க. எதை கேட்கிறாங்களோ இல்லையோ அவனுடைய கௌரவம் பாதிக்க கூடாது. அடுத்தது, இந்த பூமியினுடைய வாழ்க்கைக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதனால்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது, வாசிங்க 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கரைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இதுதான் இந்த காலம்.